பிளஸ் இந்த வார செய்திகள். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல் 2 மாதங்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது. ஈரான், இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்கா தளங்களை குறிவைத்து தொடர்ந்து தாக்கி வருகிறது. பாகிஸ்தான், துருக்கி மற்றும் எகிப்து நாடுகள் சமாதான முயற்சியில் இறங்கியுள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் நிலவும் பதற்றம் காரணமாக கடல் வணிகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் தாக்கமாக உலக வர்த்தகம் சீர்குலைந்து பல நாடுகளில் விலைவாசி உயர்வு ஏற்பட்டுள்ளது. ஈரான் போர் காரணமாக இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டதுடன் பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்துள்ளன. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் வணிக சிலிண்டர்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு காரணமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் செலவுகள் அதிகரித்ததால் சிறிய கடைகள் மற்றும் உணவகங்கள் பல இடங்களில் மூடப்பட்டுள்ளன. இந்தோனேசியா கடல் பகுதியில் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி அலைகள் உருவாகியுள்ளன. இந்தோனேசியாவில் உள்ள மொலுக்கா கடல் பகுதியில் 7.4 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் கடலடி பகுதியில் ஏற்பட்டதால் சுனாமி அபாயம் குறித்த அச்சம் எழுந்துள்ளது. 2004ஆம் ஆண்டு இந்தோனேசியாவில் ஏற்பட்ட சுனாமி அலைகள் இந்தியா உட்பட பல நாடுகளை கடுமையாக பாதித்ததால் மக்களிடையே அச்ச உணர்வு ஏற்பட்டுள்ளது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நட்சத்திர வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்கியது. முதல் நாளிலேயே தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் சென்னை பெரம்பூரில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிடுகிறார். 19வது IPL கிரிக்கெட் போட்டி ரசிகர்களின் உற்சாகத்துடன் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 2026ஆம் ஆண்டுக்கான IPL போட்டிகள் மார்ச் 28ஆம் தேதி தொடங்கி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் தினமும் நடைபெற்று வருகின்றன. அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 3ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோத உள்ளன. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள பிளஸ் நியூஸை பின்தொடருங்கள்.